கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறும் அல்லது சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும், அல்லது நீங்கள் கொடுத்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அல்லது மணி ரொட்டேஷன் நல்லாவே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பேச்சை தொழிலாக வச்சுருக்கீங்க, பேச்சு தான் எனக்கு வருமானம் நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதன் மூலமாக ஏர்னிங் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் சக்ஸஸ் பண்ணலாமா, அது நமக்கு லாபகரமாக இருக்குமான்னா இந்த வாரமும் சுமாராக தான் இருக்குது. நல்ல ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, உறவுகளாக நமக்கு நன்மை ஏற்படுற மாதிரி ஒரு தோற்றம். பெருசாக ஒன்றும் நன்மை இல்லை. தேவையில்லாத குழப்பங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் இருக்குது. அதனால் அமைதியாக இருங்க. தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். குறிப்பாக எல்லோருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நீங்கள் இந்த வாரத்தில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறது, குறிப்பாக வாக்கிங் போகிறது, எலிவேட்டர்ஸு எஸ்கலேட்டரில் போகிறது, இதிலெல்லாம் லிஃப்ட்டில் போகிறது, இதிலெல்லாம் கவனமாக போயிட்டு வாங்க. இந்த வாரத்தில் உறவுகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் ரொம்பவும் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல லாபம், அதாவது சேல்ஸ் இருக்குது, லாபம் உங்கள் கைக்கு வரும். அது இல்லாமல் யாரெல்லாம் எஜுகேஷன், குறிப்பாக அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டும் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அல்லது ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்காக போராட வேண்டிய சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் அவ்வளோ ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை. கணவன் மனைவி பிரிவு அல்லது பெரிய லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு சனி தொடர்பு உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் எதையாவது ஒன்று இழக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இதுதான் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நார்மலாக இருக்குது. ஏதோ ஒரு வேலை, ஒரு வருமானம் உங்களுக்கு இருக்கும். பட் அந்த வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்களான்னா இல்லை. உங்களுடைய பிஸ்னஸுமே இந்த வாரம் சுமார். தொழில் தகராறு, தொழில் நிச்சய மாற்றத்தன்மை உங்களுக்கு இந்த வாரத்திலே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, வருமானங்கள்